மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் இதெல்லாம் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4, 6. 5 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4. அதே மாதிரி யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4. 5 மார்க்கில் என்னது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3வது கொஸ்டின் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தா யூனிட் 3ல் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 5. 5 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. அடுத்ததா 4 மார்க்கில் யூனிட் 4ல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2, 4, 5. 5 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2. அதே மாதிரி யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4. 5 மார்க்கில் 1, 2, 3. அடுத்ததா புவியியல் ஜாகிரபியில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் 1, 2, 3, 4, 5. ஃபர்ஸ்ட் பாடத்தில் 2 மார்க்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5 மார்க்கில் என்னது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3. செகண்ட் லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்கில் 1, 2, 3, 5, 6, 7, 9. 5 மார்க்கில் 1, 2. அடுத்ததா யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 மார்க் இந்த பாடத்தில் கூட எல்லா 2 மார்க்குமே நீங்கள் படிச்சுதான் ஆகும். ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 8 2 மார்க்கும் படிக்கணும். 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4. அடுத்ததா யூனிட் 4 பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3, 5, 7, 4. 5 மார்க் கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். யூனிட் 5 பொறுத்தளவு படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் 3, 5, 6, 7, 1. தென் 5 மார்க் கொஸ்டின் 1, 3. அடுத்ததா சிவிக்ஸ் குடிமையியலை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல் 2 மார்க்கில் 2, 5, 6. 5 மார்க்கில் 1, 2, 4. யூனிட் 2 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் 1, 3, 4, 5. 5 மார்க்கில் 1, 2, 3. அடுத்த யூனிட் 3 பொறுத்தளவுக்கு 2 மார்க்கில் 1, 2, 3. 5 மார்க்கில் 1, 2. இதெல்லாம் உங்கள் புக்கு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக எபோவ் 80 to 90 வரைக்கும் தாராளமாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படிக்கணும். அடுத்ததா பொருளியல் எக்கனாமிக்ஸ்ல உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1ல் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இந்த 4 கொஸ்டின்ல 5 மார்க்கில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ முதல் பாடத்தில் கூட எல்லா கொஸ்டின் படிக்கணும். அடுத்த 2 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 8, 7. 5 மார்க்கில் 1, 3. யூனிட் 3ல் 2 மார்க்கில் 1, 2, 5. 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5. இதை மட்டும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுல வந்து எந்த கொஸ்டினும் விடாதீங்க. ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மதிப்பெண் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.